கரூரில் நடந்த மிக அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வு. அதுக்கு பிறகு உயிரிழப்பு அந்த நம்பரும் கூடிக்கிட்டே வருது. அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிபட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க, இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது. சோசியல் மீடியா மூலமா மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் இல்ல ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவிச்சோம். ஆனா நேத்திக்கு இரவு பிரதமர் ஐயா, ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலா நீங்க போய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் கூறுறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும், உடனடியா தாம் வர விரும்புற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால எங்க 2 பேரையும் பிரதமர் ஐயா அனுப்பி வச்சாங்க. அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ்க்கு இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டா இங்க வந்தோம். கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு. அதை தவிர ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடியவங்க, அடிபட்டவங்க, மூச்சு விட முடியாம திணறி ஒரு பதட்ட நிலையில, அதோட இல்லாம அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்தில் உடம்பெல்லாம் காயம்பட்ட பெண், ஆண் எல்லாரும் அங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்களையும் ஒருத்தரா போய் பேசி அவங்க கிட்ட இந்த செய்தியை சொல்லி, அதற்கு பின் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது. அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை. அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேனே தவிர என்னால பேசக்கூட முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. 7 வயது மகனை இழந்த தாய், மனைவியை இழந்த ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண், தன் மகனை இழந்த தாய், 2 பேரும் ஒரே வீட்டில். இப்படியாக ஏழை குடும்பங்கள், பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கதறி அழறத கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத, அந்த பதற்றத்தோட அவங்க சொல்றதுதான் கேட்க வேண்டியது நிலைமை. ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு துக்கம். அவங்க சொன்னது, அவங்களால ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த விசிட் பியோர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல வேற ஒரு விஷயமும் இதுல இல்ல. பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்,
இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால் இப்ப கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதுல சில பேர் மேஸ்திரியா வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்குது. அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது. நான் பிரதமர் ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி PM நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்ல இனிமே தான் கவனிக்கணுமா அதை பத்தி அப்படின்னு. அதோடு இல்லாம கலெக்டர் ஐயாவையும் கேட்டேன் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு. டிபிடி பத்தி அப்போ அங்க அவருக்கு செய்தி இல்லைன்னாலும் இப்ப சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க, நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பத்தி. ஸோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் 2 நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம்.